வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல Adobe After Effects உள்ள ஒரு சின்ன டுட்டோரியல் வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஈஸியாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பற்றி நம்ம மேலாப்பில் பார்க்கணும்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு லோ எண்ட் பிசி அந்த மாதிரி பிசிக்கெலாம் அந்தளவுக்கு அது சப்போர்ட் பண்ணாது. அது வந்து ஒரு ஹை எண்டான பிசி அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் மித்த ஆப்ஸை கம்பேர் மித்த சாஃப்ட்வேர்ஸை கம்பேர் பண்ணும்போது எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃபிலிமோராவாக இருக்கட்டும், ஒண்டர்ஷேர், ஃபிலிமோரா, ப்ரீமியர் ப்ரோ, இதெல்லாம் ப்ரைமரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ். அதாவது நம்ம ஒரு வீடியோவை ஈஸியாக கட் அண்ட் கிளியராக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னா அது ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேராக தான் இருக்குது. அது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதில் நம்ம நிறையா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இந்த செம்மையாக எடிட் பண்ணலாம். பட் நமக்கு தேவை ஒரு பேஸை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் ஆகுது. என்னோடது வந்து லோ எண்ட் பிசி தான், ஸோ எனக்கு ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது கேட்டுச்சுன்னா உங்கள் இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நியூ காம்போசிஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+N கொடுத்தாலும் அது ஓப்பன் ஆகும் நமக்கு. வெயிட் பண்ணுங்கள், Ctrl+N கொடுக்கணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் ஏஇ டுட்டோரியல்ஸ் அப்படின்னு நான் வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நியூ காம்போசிஷன் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளே ஏதாவது இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா Ctrl+I கொடுத்துக்கலாம். நான் இம்போர்ட் பண்ணுறேன். பண்ணி அதை தூக்கி ட்ராக் பண்ணி அந்த இடத்துல ட்ராப் பண்ணிடணும். இதான் அந்த வீடியோ, இது பார்க்குறோம். வீடியோ கிளிப் வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம வீடியோ கிளிப் இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம், அதாவது ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+Shift+D கொடுத்து ஷிஃப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எடிட்டில் போய் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு அதிலே இருக்கும், ஸ்ப்ளிட் லேயர், அதையே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை டெலீட் பண்ண நமக்கு தேவையில்லாத லேயரை டெலீட் பண்ணால் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கீபோர்டில் டெலீட் பட்டன் அமைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறோம். அதில் அந்த பார் வந்து நம்ம கரெக்டாக எந்த இடத்துல வச்சுட்டு எண் கொடுக்கோமோ அந்த ஸ்க்ரோலரை அந்த இடத்துல அந்த பார் வந்து நின்றுக்கும். இப்படி தான் பண்ணணும். இருங்க, தூக்கி வச்சாச்சு. நம்ம இப்போ வந்து அந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். பொதுவாக வந்து இந்த லேயர் ஒண்டர் ஆஃப் இதில் இருந்தால் அது எக்ஸ்பேண்ட் ஆகாது, கஷ்டம். அதை பார்க்குறீங்க. இப்போ காம்போசிஷன் ஏஇ டுட்டோரியல் நம்ம கிளிக் பண்ணோம், மேலே இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ வேணுமோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அதை இது பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ போதும். இப்போ நான் வந்து புதுசாக ஒரு டெக்ஸ்ட் லேயர் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் உள்ள போய் நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். நான் நம்ம சேனல் நேமே ஜாஷுவா அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ கலர் பார்த்தோம் அப்படின்னா சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு ஒயிட் பிடிச்சிருக்குன்னா நான் ஒயிட்டில் வச்சு ஓகே கொடுப்பேன். அதை செலக்ட் பண்ணால் அதை நம்ம மறந்துடக்கூடாது. செலக்ட் பண்ணலன்னா அது ஒர்க் ஆகாது. இப்போ மறுபடியும் அதை செலக்ட் பண்ணி எனக்கு ஃபாண்ட் வேறு வேணும்னா இப்போ நான் வேறு ஃபாண்ட்டை நான் வந்து போய் எக்ஸாம்பிள் இந்த ஃபாண்ட் வேணும்னா அதை பண்ணிட்டு இதை சைஸை இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஈஸியாக பண்ணோன்னா மேலே இருக்க இந்த ஆரோவை கிளிக் பண்ணி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவேன். பாருங்கள், இது எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இது ஓகே, எனக்கு இந்த கலர் போதும் அப்படின்னா நான் வந்து இப்போ என்னோடய டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அதான் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸை நம்ம கிளிக் பண்ணுறோம். கொஞ்சம் லோடிங் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு லோ எண்ட் பிசிக்கானது கிடையாது. இப்போ அதில் நான் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ண உடனே அது கீழே வந்துருச்சு டெக்ஸ்ட்டுன்னு.
பார்க்குறீங்க. அதில் அந்த டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்துடும். 3D டெக்ஸ்ட்டில் 3D ட்விஸ் ஆர் கேரக்டரை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி அந்த லேயரில் நான் அப்படியே ட்ரா பண்ணுறேன். பண்ண ஒன்று நான் அதை ப்ளே கொடுக்கும் போது பார்க்குறீங்க, அதோட ட்ரான்சிஷன் பார்க்குறீங்க, சாரி எஃபெக்ட் பார்க்குறீங்க. நீங்கள் நான் ஒரு வீடியோக்கு ஒரு எஃபெக்ட் கலர் கரெக்டிங் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம போய்க்கிறேன். போய் கீழே லாஸ்ட்டாக ட்ரான்சிஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து என்ன ஐரிஸ் வைப் எடுத்துக்கிறேன். நான் எடுத்து அதை நான் இதில் ட்ரா பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ அதில் இந்த ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி ஆட் ஆகிருக்கும். அந்த கலர் கரெக்ஷன் ட்ரான்சிஷன் மாதிரி ஆட் ஆகிருச்சு பார்க்குறீங்க. அதில் நம்ம சைட்லேயே நமக்கு இருக்கும், அதில் நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய லெஃப்ட் சைடில் இருக்கும். அது இந்த பாரை நம்ம இது பண்ணுறது மூலமாக நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்தோம்னா சிமுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சிமுலேஷன்ஸ். இதில் வந்து எப்படின்னா ரெயின் வர மாதிரி சிமுலேஷன்லாம் ஆக்சுவல் ரியலாகவே அது நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரெயின் வந்து செமையாக இருக்கும். அது வந்து ரியலாகவே நமக்கு ரெயின் வர மாதிரி இருக்கும் சிமுலேஷன்ஸ்லாம். ஸோ இதுதான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு ஒரு ப்ரைமரி இதுக்கும் ஒரு வித்தியாசமே. அது வந்து ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். நம்ம அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் நம்ம போயிடுவோம். நீங்கள் என்னென்னாலும் உங்கள் மனம் போட நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடதுக்கு நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆடியோ எஃபெக்ட்ஸு நான் அதை வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண உடனே அந்த ஆடியோ டிஃப்ரென்ஸை உங்களுக்கே புரியும். பாருங்கள், கேளுங்க. இந்த ஆடியோ அப்படி கொஞ்சம் ஹை லோ பாஸ் ஆகிருக்கும். நம்ம எதுனாலும் நம்ம ஈஸியாக இதில் பண்ணிக்கலாம். பார்க்குறீங்க வீடியோ, இன்னொரு ப்ரிவியூ பார்க்குறீங்க மக்களே. நன்றி மக்களே வீடியோ பார்த்ததுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. மறுபடியும் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்ட்